ரைட், ஓகே. இப்ப என்னன்னு சொன்னால் உங்களுக்கு 2022 பேப்பர்ல வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மூணையும் கட்டிடுறாங்க. H2O, NH3, CO2, நீர் மூலக்கூறு, அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு. இந்த மூணையும் வச்சுதான் பாருங்க, இந்த மூலக்கூறு ரெண்டையுமே அவனோட மூலக்கூறு சூத்திரத்தை வச்சு எக்ஸாம்பிள்ல கேள்வி கட்டிடுறாங்க. அதாவது நீங்க இந்த லூயிஸ் கட்டமைப்பு எல்லாம் வரைய தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கேள்வியை ஃபுல்லா உங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொண்டு போயிடும். குயிக்கா அதோட லூயிஸ் கட்டமைப்பு லூயிஸ் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு அதை வச்சு உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுமா இருக்கும். ஸோ நீங்க இந்த எக்ஸாம்பிள் இது மூணு தான் வந்ததுக்காக இல்லாம மற்றதுகள் எல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. புக்ல இருக்கிற ஒரு மூலக்கூறையும் வச்சு உங்கள்ட்ட கேள்வி கேள்வி தானே அப்படி மாத்தி மாத்தி. ஸோ புக்ல இருக்கிற எல்லாமே பாருங்க. இந்த இங்க AlCl3 சந்திக்கிறாங்க, அலுமினியம் குளோரைடு. ஸோ அதே விஷயங்களை பாருங்க என்ன சந்திக்குது. இந்த இப்ப PCl நெக்ஸ்ட் டைம் விளாம்படுத்தின மாதிரி. ஸோ இப்படி நிறைய தந்திருக்கிறாங்க தானே உங்களுக்கு மூலக்கூறுகளை புக்ல பயிற்சியில தந்திருப்பாங்க சிலதுகளுக்கு. அதுகளையும் பாருங்க. இந்த புக்ல நிறைய தந்திக்கிட்டு மேல வாங்க CH4, NH3 அதெல்லாம் கீழே இருக்கிறது தான். ஸோ இப்படி கொஞ்சம் வாட்சி வச்சு நைட்ரசன் மூலக்கூறு இதுல இருக்கிற எல்லாம் இதையும் வரைஞ்சு பழகுங்க. இதெல்லாம் பாட்டுல வார கேள்வி தானே இல்லையா? ஸோ என்னென்ன டவுட் இதெல்லாம் செஞ்சு பாருங்க. ரைட். இதுல இருக்கிற நான் கேள்வி மூலமா உங்களுக்கு எல்லாம் படுத்தேன். ரைட். ரைஹான் அவங்களோட டவுட் சொல்லுங்க பாப்பா, என்ன மாதிரி இதுக்குள்ளே அவங்களுக்கு டவுட் இருக்குது இந்த லூஸ் ஸ்ட்ரக்சர் வரையறதுல கஷ்டமா என்ன மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த கேள்விக்குள்ள போயிடும். எப்படி டவுட்? கிளியர் கிளியர் தான் இது. கிளியர். ரைட், ஓகே. டவுட் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அப்ப நாங்க இந்த எக்ஸாம்பிள் வந்த மூணு மூலக்கூறை வச்சு கொஞ்சம் நாங்க பார்ப்போம். சரி, CO2, NH3, H2O. ஸோ இதுல லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரையச்சுன்னா குயிக்கா உங்களுக்கு H2O அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஐதரசன் குளோரின் எல்லாம் எப்பயுமே அது மைய அணுவா வார இல்ல, ஓரத்துல தான் வரும். மைய அணுனா நடுவுல யார போடுறீங்களோ ஒரு மைய அணு, சுற்றையல் அணுடா சுத்தி போடுறது சுற்றையல் அணு. சோ மைய அணுவா பொதுவா வார ஐதரசன் எல்லாம் வர மாட்டாங்க. ரைட். அப்போ இந்த H2Oல வந்து இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். நடுவுல வரப்போறது, நடுவுல மைய அணுவா வரப்போறது ஆக்சிஜனா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எப்பவுமே ஒரு நாள் நடுவுல வர ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு பிணைப்பு தான் சாத்தியம். ஒரே ஒரு பிணைப்பு தான் ஐதரசனோட சேர்த்து உங்களுக்கு வர இயலும். அப்ப ஐதரசனை நடுவுல போட்டீங்கன்னா ஐதரசன் மத்த ஆக்களோட சேர சேர நிறைய பிணைப்பு ஐதரசனுக்கு வந்துடும். ஐதரசன் அப்படி பிணைப்பு உருவாக்குறது இல்ல. ஹைட்ரஜன் எப்பயுமே ஒரு பிணைப்பை தான் அவரு உருவாக்குவார். ரைட். அப்ப ஐதரசன் வந்தா குழம்பேதையில வந்து சுற்றையில அணுவாத்தான் வருவார், சுத்தி வரதான். அப்ப நீங்க யோசிக்கணுமே என்ன H2O பத்தி நாங்க பார்ப்போம். முதல்ல நீங்க அப்ப யோசிக்கிறீங்க என்ன H2O வந்து அது ஸ்ட்ரக்சரா வரீங்க எக்ஸாம் பேப்பர்ல. ரைட். இந்த உங்களுக்கு H2O கட்டாயம் வராது தந்திரமா லூயிஸ்ட புள்ளி புள்ளடி புள்ளி புள்ளடின்னு இங்க பிணைப்புகள் காட்டப்பட்டு இல்ல. இதெல்லாம் பாருங்க சேர்ந்து பிணைப்பு உருவாக்கப்படும். இதையும் பாருங்க, இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். இந்த முதலாம் கட்டமைப்பையும் மூணாம் கட்டமைப்பையும் பாருங்க. இது வந்து என்ன லூயிஸ் ட புள்ளி புள்ளடி படம். சரியா? இது என்ன லூயின் கட்டமைப்பு. அப்ப அதை ரெண்டையும் நல்லா பாத்துங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எழுத வார நேரம் லூயிஸின் கட்டமைப்புன்னு கேட்கிறாங்க, லூயிஸ் ட புள்ளி புள்ளடின்னு கேட்கிறாங்களான்னு பாத்துங்க. சரி, ரெண்டுமே லூயிஸ் ஸ்ட்ரக்சர் தான், லூயிஸ் கட்டமைப்பு தான். ஆனா புள்ளி புள்ளடிண்டா வேற மாதிரி வரையணும், லூயிஸ் கட்டமைப்பு கேட்டா வேற மாதிரி வரையணும். ஸோ குயிக்கா ஆன்சர் பண்ணிடாம என்ன கேட்டிறாங்கன்ட்டு பார்த்து வரைஞ்சிங்க. ரைட், ஓகே. அப்பங்க பாருங்க, முதலாவது H2O பார்த்தேன். இதே வச்சு எல்லாம் படுத்தேன் மணிக்கு. ஸோ வேற வரைய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஹைட்ரஜன் எப்பயும் அவருக்கு ஒரே ஒரு இலத்திரன் தான், ஹைட்ரஜனுக்கு ஒரு இலத்திரன் தான். ஒற்றி சண்டை சொன்னால் அணுவன் 8 தானே. இலத்திரன் எப்படி வரும்? ஆக்சிஜன் 2,6. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்துதான் இந்த H2O மூலக்கூறு உருவாக போகுது. ஒட்சிசனுக்கு வந்து 8 அணுவேன். அப்ப 2,6 வரும். இலத்திரன் அமைப்பு எழுதினீங்க. இலத்திரன் அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் தானே. அதுல டவுட் இருந்தா கேளுங்க. ரைட், டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சோ 2,6 வரப்போகுது ஒட்சிசன் இலத்திரன் அமைப்பு. ஒட்சிசனுக்கு அணுவேன் 8 தானே. அப்ப 2,6. அப்ப உங்களுக்கு தெரியும் வலுவலு ஓட்டிலத்திரன்கள் தான் பிணைப்புல ஈடுபடும். வலுவலு ஓட்டிலத்திரன் கடைசாவது உள்ள இலத்திரன் பாருங்க, 6 இலத்திரன்கள் இருக்குது. இதுல ஒரு ஓடு 2 ஓடு தான் இருக்குது. அப்போ முதலாம் ஓடு பூர்த்தி, இரண்டாம் ஓடு பூர்த்தி இல்ல, 8 வந்தா தானே பூர்த்தி ஆகும். அப்ப இவர் 6 இலத்திரன்கள் இவர்கிட்ட. அப்ப இவருக்கு தான் 2 இலத்திரன்கள் வேணும், இருந்தா தான் அவர் 8 ஆகி உறுதி அடைவாரு. அப்ப அதுக்காக அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு அணுவோட வைத்து பங்குட்டு வளைப்பினை ஏற்படுத்தி அது இலத்திரனையும் தன்னகத்தை எடுத்து மொத்தமா பொதுவா வைக்கிற இலத்திரன் தானே மத்தவர் இலத்திரன் இது இலத்திரனை பொதுவா வைக்கிற நேரம் மத்தவர் இலத்திரனையும் இவருக்கு ஆகும். நேரத்துக்கு ஒரு பூர்த்தி ஆகும், 8 ஆகும். அப்ப H2O மூலக்கூறு இலத்திரன் உங்களுக்கு தெரியுது 2,6. அதையும் எழுதிங்க பக்கத்துல. சோ அப்ப H2O எப்படி வரைய போறீங்க, முதல்ல ஆக்சிஜனை வரைகிறீங்க, சுத்தி வர 2 ஹைட்ரஜனை வரையுறீங்க. H2ஓட வடிவத்தை வச்சுதான் இப்படி இப்படி வரைஞ்சிக்கிறாங்க. ரைட். அதுக்காக நீங்க எக்ஸாம்ல செய்ய போது அப்படித்தான் வரையணும் இல்ல, இப்படி இப்படி நேரா வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லி படம் வடிவம் முக்கியம் இல்லை.
நீங்க சரியான பிணைப்பு இலத்திரங்களை காட்டிக்கிறீங்களான்றதுதான் லூயிஸ் கட்டமைப்புல முக்கியம். ரைட்? அவங்களோட அந்த வடிவத்தை காட்டித்தான் வரையணும்ன்றலாம் அவசியம் இல்லை. சரியா? இந்த NH3 எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வடிவம் வடிவம் வச்சு வர இந்த H வந்து கொஞ்சம் கீழே வரணும் முடி. ஆனா வடிவம் காட்டி வரைஞ்சிடல. நீங்க H2க்கு வடிவம் காட்டி தான் வரைஞ்சிக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த வடிவத்தை கன்சிடர் பண்ணது நீங்க பார்க்கணும் கட்டாயம். இந்த பிணைப்புல நேருக்கு நேரா போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்படி மொத்த எல்லா அணுவும் வந்தீங்கதா பிணைப்பு எல்லாம் சரியா காட்டிக்கிறீங்களா, தனிச்சோடியில இந்த அதையும் காட்டிக்கிறீங்களான்னு பாத்துங்க. ரைட்? அப்ப H2O அப்படின்னு சொன்னா முதல்ல ஞாபகம் வரணும், 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்துதான் H2O உருவாகிக்குது. அப்ப நடுவுல வரப்போகிற ஆக்சிஜன் தான். ஹைட்ரஜன் எப்பயுமே சுத்தி வர அணுவா தான் வரப்போகுது. ஆக்சிஜன் தான் நடுவுல வருவாரு. அப்ப உங்களுக்கு ஆக்சிஜன் இலத்திரன் 2,6. ஹைட்ரஜனுக்கு எத்தனை இலத்திரன் நீக்கிற? ஒரு இலத்திரன் தான் அவர்கிட்ட. அப்ப ஹைட்ரஜனுக்கு ஒரு இலத்திரன் எடுத்தால் அது மொத்தம் அவட வலுவல ஓட்டு இலத்திரனே ஒன்று தானே ஹைட்ரஜனுக்கு. அது 2 ஆகணும். இல்ல 2 ஆயினா ஒரு குருதி. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரன் தேவைப்படுது. ஆக்சிஜனுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன 2 இலத்திரங்கள் தேவைப்படுது. அப்ப ஆக்சிஜன் வந்து 2 பக்கமா 2 ஹைட்ரஜனோடையும் பிணைப்புல ஈடுபடப்படாது. இந்த ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பும் இந்த ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பும். ஸோ அப்போ ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு உருவாக்குவதன் மூலம் தேவையான 2 இலத்திரனும் கிடைச்சிடும். இங்கால பிணைப்பு மூலமாக ஹைட்ரஜன் அளவார ஒரு இலத்திரன் இவருக்கும் வரும். இங்கால ஒரு பிணைப்பு உருவாக்குறதால ஹைட்ரஜன் அளவார இன்னொரு இலத்திரன் இங்காலையும் வந்து மொத்தமா ஒரு 8 இலத்திரன் பூர்த்தி ஆகிடும். அதனாலதான் அந்த பிணைப்புல ஈடுபட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும். அப்ப இது லூயிஸ் புள்ளடி காட்ட போறேன்னு சொன்னால் ஒட்டி சண்டத்தை ஒரு கலரால காட்டுவோமே நாங்க. எல்லாம் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ஒட்டி சண்டை இது வந்து நாங்க இப்படி போடுவோம். ரைட்? இப்படி போடுறேன்னா தர அவ ஒட்டி சனுக்கு மொத்தம் எவ்வளவு? 2,6 தானே. ரைட்? அப்ப பாருங்க, ஒட்டி சண்டை 2,6 தானே. அப்ப கடைசியாவது 6 இலத்திரன் நீக்குது. அதுல வந்து அவர் என்ன செய்வாரு? இவருக்கு இந்த 2 இலத்திரங்கள் தானே தேவைப்படுது. அப்ப இங்கால இந்த அதிரசனோட ஒரு பிணைப்பு இந்த அதிரசனோட ஒரு பிணைப்பு ஈடுபடுத்தி இந்த 2 இலத்திரங்களை அவரு பெற்றுக்கொள்ளலும். சோ இவர் என்ன செய்யணும்? அப்போ ஒரு இலத்தினர் தான் பங்குட்டு வலை பிணைப்பு கொடுக்கல. இந்த ஹைட்ரஜனோட ஒரு பங்குட்டு வலை பிணைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு இலத்தினர் கொடுப்பாரு. இந்த ஹைட்ரஜனோட ஒரு பங்குட்டு வலை பிணைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு ஹைட்ரஜனை பொதுவுல வைப்பாரு. இப்ப இந்த இலத்திரன் வந்து ஹைட்ரஜனுக்கும் சொந்தம், ஒட்சிசனுக்கும் சொந்தம். அதான் பொதுவுல வைக்கிறேன். இப்ப நீங்க 2 பேருக்கு நேருக்கு ஒரு போல நடுவுல வச்சீங்கன்னா அந்த போல் 2 பேருக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரிதான். யார் எடுத்தும் அதை அடிக்கலும் விளையாடலும். ரைட்? அது மாதிரிதான் இதுவும். சோ இந்த ஒட்சிசனை செய்யற தன்னாக தேர்ந்த ஒரு இலத்திரனை பங்குட்டு வலை பிணைப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு மொத்தமே 2 இலத்திரங்கள் தான் தேவை. அவர் 2 இலத்திரம் தேவைன்றதால அவர் 2 இலத்திரங்களை தான் பொதுவுல வைக்கணும். சோ அப்ப 2 இலத்திரங்கள் எக்ஸ்ட்ராவா தேவை. அப்ப 2 இலத்திரம் பொதுவுல வச்சுட்டாரு. இங்க ஆலாஜசனுக்கு பொதுவா உண்டையும் இங்க ஆலாஜசனுக்கு பொதுவா உண்டையும். சோ இப்ப இவர் மீதி எத்தனை இலத்திரங்கள் மிச்சம் இப்ப இவருக்கு? வலுவல ஓட்டுல இருக்கிற இலத்திரனை தான் பார்க்கணும். ரைட்? மத்ததே இல்ல. வலுவல ஓட்டுல 6 இலத்திரன் 2 பொதுவுல வச்சுட்டாரு. இப்ப இவருக்கு எத்தனை மீதி இலத்திரன் இருக்குது? பேசுற விளங்குதா அவங்களுக்கு? என்ன சொல்றேன்? கிளியர் ஆகிதா? ஆஹ் என்ன 4 சத்தம்? டீச்சர். குழப்புறானா சொல்றது? என்ன மாதிரி கொஞ்சம் பேசுங்க பாப்போம். இல்லையே? கிளியர் ஆகிக்குதா? ஓ டீச்சர். ரைட். ஓகே. குட். அப்ப அது எனக்கு ஒட்டி சொன்னீங்கன்னா ஹைட்ரஜன் நிக்குது. So இவருக்கு என்ன வலுவலோட்ல 6 இலத்திரம் தானே. அந்த 6ல 2 கொடுத்துட்டாரு பங்குட்டு இழப்பினைவு. அப்ப இனத்தினது 6ல இருந்து 2 போனா 4 தான் மிச்சம். அப்ப தன் 4 இலத்திரம் என்ன செய்வாரு? தனக்கிட்ட வச்சுப்பாரு. பாருங்க, பொதுவுல இல்லாம 2 வரைங்க சோடி பண்ணி. So 2 சோடியா வரைஞ்சிக்கிறேன். அவ்வளவுதான். இன 2 இது தனிச்சோடி இலத்திரங்கள். தனிச்சோடி இலத்திரண்டா ஒரு பிணைப்பு கொடுக்க இல்ல. அவர்கிட்ட மீதி இலத்திரன் அவர்கிட்ட வச்சிரு. இப்ப பாருங்க, மேக்சிமம் இப்ப பாருங்க ஒட்டிசன்ல எத்தனை இலத்திரங்கள் ஒட்டிசனை மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 எத்தனை இருக்குது? இன்னும் பிணைப்பு உருவாகலையே. சோ 6 தான் இருக்குது. ஹைட்ரஜன் எடுப்பு மேல வேற ஒன்றால வரைகிறேன். ஹைட்ரஜனுக்கு எத்தனை? ஒரு இலத்திரம் தானே அவருக்கு இருக்குது. சோ ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரே ஒரு இலத்திரம் தான் இருக்குது. ரைட்? அவர்கிட்ட ஒரு இலத்திரனை வந்து நாங்க டொட்டால காட்டுவோம். ரைட்? உங்களுக்கு இது கிளியர் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேளுங்க. ஹைதரசன் இலத்திரனை நாங்க டொட்டா எடுப்போம். ரைட்? இந்த ஹைதரசன் தன்ட்ட ஒரே ஒரு இலத்திரன் தான். ஹைதரசன்றது ஒரே ஒரு இலத்திரனை கொண்ட ஒரு அணு. சோ வலுவல ஒட்டுல ஒரு இலத்திரன் அது 2 ஆயினதான் அவருக்கு உறுதி. சோ அவர் அந்த ஒரே ஒரு இலத்திரனையும் தன் பிணைப்பு கொடுத்துட்டாரு, பொதுவுல வச்சுட்டாரு. இப்ப சோ இவருக்கு வேற இலத்திரன் நீக்குதான்னு கேட்டா இல்ல, வேற இலத்திரன் இல்ல இவர்கிட்ட. ரைட்?
தனியா வரைய அவர்கிட்ட தனிச்சோடியா வரையது வேற எழுத்துன்னு இல்லை ஒன்று தனி மேக்சிமம் அவர்கிட்ட இருக்குது அப்ப அதையும் பிணைப்பு கொடுத்துட்டாரு இந்த ஐதரசனை தண்ட பிணைப்பு கொடுத்துரு ஒரு இலத்திரன் இப்ப பாருங்க பிணைப்பு உருவாய் இதுதான் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு வலுவல ஓட்டிலத்தின தான் பார்க்கணும் ஒட்டி சண்டை வலுவல ஓட்டிலத்தின 6 அந்த 6ல 2 பிணைப்புக்கு வச்சுட்டு மீதி இலத்திரனை தன்னகத்தையே வச்சுக்கிறாரு தனக்கிட்ட வச்ச 4 இலத்திரமும் தான் தனிச்சோடி இலத்திரன்கள் பிணைப்பு கொடுத்த 2 இலத்திரமும் பிணைப்பு சோடி இலத்திரனா பேத்திரும் ஐதரசனுக்கு தனிச்சோடி இலத்திரன்கள் இல்ல அவர் என்ன செஞ்சிட்டாரு பிணைப்புக்கு ஒரு இலத்திரனை கொடுத்ததோட முடிச்சு இலத்திரன் அவர்கிட்ட வேற இலத்திரன் இல்லையே இப்ப பாருங்க ஐதரசனுக்கு மொத்தம் இப்ப எத்தனை இலத்திரன் நீக்கின்னு கேட்டா இந்த 2 இலத்திரனும் ஐதரசனுக்கு சொந்தம் தான் இது பிணைப்பு இந்த பிணைப்பு உருவாய் ஒன்று 2 ஒட்டிசன் பொதுவா இருக்கிற இலத்திரன் தான் இது ரெண்டுமே இந்த 2 அணுக்கும் நடுவுல இருக்கிற இலத்திரன்கள் வந்து 2 அணுக்கும் சொந்தம் அப்ப ஐதரசனுக்கு மொத்தம் அப்ப எத்தனை இலத்திரன் நீக்குது 2 இலத்திரன்கள் இருக்கிற ஐதரசனுக்கு அப்ப உறுதியாகிட்டாரு அவரு ஐதரசனுக்கு 2 இருந்தா அது உறுதி முதலாவது ஓட்டுல எத்தனை நீக்கணும் 2 இருந்தா தானே உறுதி அப்ப 2 ஆயிட்டு இந்த ஐதரசனுக்கு எத்தனை 2 இலத்திரன் சோ அது உறுதி ஆயிட்டு ஒட்டிசனுக்கு எத்தனை வரணும் 6 இருந்துச்சு 2 வேணும்னு சொல்லியிருந்தோம் சோ 8 ஆயினத்தான் உறுதி இப்ப பாருங்க ஒட்டிசனுக்கு எத்தனை நீக்குது அவர்கிட்ட இருந்த மொத்தம் 6 அதோட பிணைப்பால வந்து இந்த 2 இலத்திரன் இவருக்கு இந்த ஒட்டிசனுக்கு இந்த 2 இலத்திரனும் சொந்தம் ஐதரசன் வச்சு எந்த இலத்திரனும் சொந்தம் தானே ஏற்கனவே அவர்கிட்ட வலுவல ஓட்டுல 6 இலத்திரன் இருந்துச்சு அதோட 2 இலத்திரங்கள் பங்கிட்டு வர பிணைப்பால கிடைச்சிக்குது சோ மொத்தம் 8 ஆகிட்டு ஒட்டிசனுக்கு அப்ப ஒட்டிசன் இப்போ உறுதி 8 இப்ப பாருங்க தனித்தனியா இருக்கிற நேரம் உறுதி இல்ல அதனாலதான் என்ன செஞ்சிட்டாங்க அணுக்கள் தங்களுக்குள்ள பங்கிட்டு வலை பிணைப்பு ஏற்படுத்தி உறுதி அடைஞ்சுக்கிறாங்க இது வந்தது விளையாச்சு அவங்களுக்கு லூயிஸ்ட புள்ளி புள்ள அடிப்படம் ஓகேயா கிளியரா ஓ டீச்சர் ஓ டீச்சர் ரைட் குட் அப்படி பேசுங்க ரைட் நீங்க பேசினா தான் எனக்கு விளங்கும் நீங்க விளங்கிக்கிறா இல்லையான்னு சொல்லி ரைட் ஓகே யாரும் சரி டவுட் இருக்குதா இன்னும் இன்னும் கிளியர் இல்லாமக்கிறா புள்ளி புள்ளடி கட்டமைப்பு வரையறதுல வலுவல ஓட்டு இலத்தின பேஸ் பண்ணி தான் வரையணும் வலுவல ஓட்டு இலத்தின எப்ப உங்களுக்கு தெரியுமா நீங்க இலத்தின ஞாபகப்படுத்தணும் இலத்தின ஞாபகப்படுத்த என்ன வேணும் உங்களுக்கு அணுவேன் தெரிஞ்சுக்கணும் ஒட்டிசன் சொன்னா எத்தனை அணுவேன் 8 ஐதரசன்டா 1 நைட்ரஜன்டா 7 அப்படி தெரிஞ்சிடும் குளோரின்டா 17 அப்ப ஒட்டிசன் அப்ப அணுவேன் தெரிஞ்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலும் இலத்தின ஞாபகம் எழுதிட்டதுக்கு கடைசாது வார இலத்தின வலுவல ஓட்டு இலத்திரன் அந்த வலுவல ஓட்டு இலத்திரன்கள்ல தான் நீங்க என்ன செய்யணும் இந்த பங்கிட்டு வலை பிணைப்புகள்ல ஈடுபடுத்தணும் அந்த வலுவல ஓட்டு இலத்திரன்ல எத்தனை பங்கிட்டு வலை பிணைப்புக்கு போகுதோ மீதிதான் அவற்றை இருக்கிற தனிச்சோடி இலத்திரன்கள் எடுக்கணும் மத்த இலத்திரங்கள் எடுக்கிற இல்ல ரைட் வலுவல ஓட்டு இலத்திரங்கள் மட்டும்தான் இதுக்குள்ள எல்லாம் சம்மந்தப்பட போகுதோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் இப்ப இது வந்து லூயிஸ்ட புள்ளி புள்ளடி அப்ப உங்களுக்கு மேபி லூயிஸ்ட கட்டமைப்பை கேட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க லூயிட புள்ளி புள்ளடின்னு கேட்காம லூயி கட்டமைப்புன்னா நீங்க இதுல என்ன மாற்றம் செய்யணும் சொல்லுங்க பாப்போம் என்ன மாற்றம் செய்யணும் இல்ல இந்த இது பங்கிட்டு வலை பிணைப்பு பேசுங்க சொல்லுங்க என்ன செய்யணும் இதுல லூயிஸ் கட்டமைப்புன்னு சொல்ற நேரம் இந்த கட்டமைப்புல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் லூயிட புள்ளி புள்ளடினா இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே இல்ல லூயிஸ் கட்டமைப்புன்னு கேட்டா இதை எப்படி வரையணும் இதுல என்ன மாற்றம் செய்யணும் ஒற்றை பிணைப்பு வரையணும் டீச்சர் ஒற்றை பிணைப்புலையும் பொதுவா இல்ல கிளியரா சொல்லணும் நீங்க என்ன செய்யணும் இப்ப இதுல என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன் நீங்க என்ன செய்யணும் கிளியரா சொல்லுங்க என்ன செய்யணும் இதுல என்ன மாற்றம் செஞ்சா அது லூயிஸ் கட்டமைப்பா மாறும் இது லூயிட புள்ளி புள்ளடி என்ன எல்லா எழுத்துறனையும் காட்டி வரையிடும் இங்க பிணைப்பு ஒன்றும் இல்ல பிணைப்பை காட்டி வரையில்லை நாங்க பிணைப்புண்ட பொண்டுண்ட இப்படி காட்டணும் கோடு காட்டினா தான் அது பிணைப்பு இது ஒரு பிணைப்பு இது ஒரு பிணைப்பு இப்படின்னு சொல்லுறோம் அதுதான் பிணைப்பு ஒன்று இங்க பிணைப்பு எதுவுமே காட்டப்படவில்லை இலத்திரன் தனிய இலத்திரன்களை மட்டும் மையப்படுத்தி வரைஞ்சா அது லூயிட புள்ளி புள்ளடி கட்டமைப்பு நாங்க இப்படி காட்டினது என்ன இலத்திரன்களை தான் காட்டிக்கிறோம் ஐதரசன் இலத்திரனை வேற மாதிரி ஒரு வடிவத்திலையும் அப்பதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும் அதுக்கு அது வேற வேறையா காட்டிக்குது ரைட்டா சோட்சி சண்டை எழுத்துறேன்னா தரையால காட்டிட்டு ஹைதரசன் டொட்டால காட்டிக்கிறோம் அவ்வளவுதான் சோ இதுல என்ன மாற்றத்தை நீங்க எடுத்து வரணும்னு கேக்குறேன் லூயிஸ்ட கட்டமைப்பா மாறும் போது இந்த லூயிட புள்ளி புள்ளடின்னா இப்படித்தான் வரைவீங்க நீங்க இல்ல லூயி கட்டமைப்புன்னு எப்படி வரைவீங்க என்ன மாற்றம் செய்யணும் இதுல இப்படி வரைஞ்சா சரியா லூயிஸ் கட்டமைப்புன்னு கேட்டாலும் பேசுங்க குயிக்க சொல்லுங்க என்ன செய்ய ஐதரசன்
பிணைப்புல ஈடுபடாத அது தனிச்சோடி இலத்திரனை குறுக்கில் ஒரு கோட்டினால காட்டும்போது லூயிஸ் கட்டமைப்பு காட்ட முடியும். ரைட், ஒருத்தர் சொல்றாங்க என்ன, இந்த பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன்களை, பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன் இப்போ ஒட்டிசனுக்கு மட்டும் தான் கிராஜரசனுக்கு இல்ல, பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களை கோடுகளால காட்டி விட்டா அப்ப இப்படித்தான் காட்டணும் இல்லையா? கோடுகளை காட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் ஓகே அது லூயிஸ் ஸ்ட்ரக்சரா மாறும் ஒருத்தர் சொல்றாங்க. ரைட், மத்த ஆள் என்ன சொல்ல வரீங்க? ரைட், இது ஒருத்தர் ஆன்சர். இப்படித்தானே சொல்றீங்க. இதான் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள். அது அப்படியே நான் ஒரு பிணைப்பா காட்டி, ரெண்டு இலத்திரன்கள் சேர்ந்தா ஒரு பிணைப்பு. சோ இந்த ஒரு பிணைப்பு எழுதிக்கிறேன், இந்த ஒரு பிணைப்பு எழுதிக்கிறேன். ஒட்டிசனுக்கு தான் ரெண்டு ரெண்டுன்னு மொத்தம் 4 தனிச்சோடி இலத்திரன் நீக்குது. ஒரு சோடி சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்கும். இப்படியா சொல்றீங்க? இப்படியா வரையணும் லூயிஸ் ஸ்ட்ரக்சர்? பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள புள்ளியிலையும் பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன்கள ஒற்றை பிணைப்பாலையும் காட்ட முடியுது. பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க, எனக்கு கிளியரா கேட்கல. அகைன் திரும்ப பிணைப்பில் சொல்லுங்க. ஆ, ஈடுபடாத இலத்திரன்கள பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் உங்களுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கவரேஜ் இஷ்யூ, அதனால கேக்குது. ரைட், ஓகே, நீங்க சரியா தான் சொல்றீங்க. ஓகே, நீங்க சரியா சொல்ற மாதிரி எனக்கு வழங்குது. ரைட், ஓகே. பாப்போம் என்ன செய்யணும்டா, பிணைப்புல ஈடுபட்ட இலத்திரன்களை இலத்திரனா காட்டாம அதைத்தான் பிணைப்பா மாத்தணும். ஏன்னா பிணைப்புல ஈடுபட்ட இலத்திரன்கள் தான் ஒரு பிணைப்பு உருவாக்கலாம் இல்லையா? பிணைப்புல உருவாகாத இலத்திரன்களால பிணைப்பு உருவாக்கலுமா? பிணைப்புண்டா என்ன? ரெண்டு அணுக்களுக்கு இடையில உருவாகுறது தான் பிணைப்பு. ரைட், ரெண்டு அணுக்கள் தங்களுக்குள்ள இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் உருவாக்குறது தான் பங்கீட்டு வழி பிணைப்பு. அப்ப பிணைப்பு எங்க உருவாகும்? ரெண்டு அணுக்களுக்கு இடையில தான், நாங்க அணுக்களுக்கு இடையில தான் பிணைப்பு வரையணும். அப்ப இது ஆக்சிஜன் அணு, இது ஹைட்ரஜன் அணு ஒண்ணு சேர்ந்து அது ரெண்டு கடையில பிணைப்பு உருவாகும். இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன், அதுக்கு இடையில ஒரு பிணைப்பு உருவாகும். சும்மா ஒரு பிணைப்பு எங்களுக்கு இப்படி காட்ட இயலாது. ரெண்டு இலத்திரன் இருக்கிறதுக்காக அந்த இலத்திரன் ரெண்டு சோடியா கூட இயலாது. ஏன்னா பிணைப்புன்னு சொல்றது அணுக்களுக்கு இடையில உருவாகிறது. அதாவது அந்தந்த அணுக்கள் பங்கிட்ட இலத்திரன்களை பிணைப்பா காட்டணும். நாங்க சரி ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு. ஒரு பிணைப்புனால எத்தனை இலத்திரன் நீக்கும்? ரெண்டு இலத்திரன் நீக்கும். அது ஒரு இலத்திரன் ஒரு அணுவாலையும் அடுத்த இலத்திரன் அடுத்த அணு வழங்கினதாகவும் நீக்கும். அது பிணைப்பு போனதா அந்த ரெண்டு இலத்திரனுமே ரெண்டு அணுக்களுக்கும் சொந்தமாயிக்கும். இப்ப இந்த ரெண்டு இலத்திரனும் ஹைட்ரஜனுக்கும் சொந்தம், ஒட்சிசனுக்கும் சொந்தம். இந்த ரெண்டு இலத்திரனும் ஒட்சிசனுக்கும் சொந்தம், ஹைட்ரஜனுக்கும் சொந்தம். ஆனா இந்த ரெண்டு இலத்திரன், இந்த ரெண்டு மொத்தம் 4 இலத்திரன்களுக்கு ஒட்சிசன்ட்ட அது ஒட்சிசனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா அது பிணைப்புக்கு போகாத இலத்திரன்கள், பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன்கள். பிணைப்புல ஈடுபடுறதா ஒட்சிசன் எத்தனை இலத்திரன்கள் பிணைப்புல ஈடுபடுது? ரெண்டு இலத்திரன்கள் தான் பிணைப்புக்கு போகுது. இதோட சேர்ந்து ஒரு பிணைப்பையும் இதோட சேர்ந்து இன்னொரு இலத்திரன் இன்னொரு பிணைப்பும். சரியா? ஹைட்ரஜன்ட்ட பிணைப்பு ஈடுபடாத இலத்திரன்கள் இல்லை. நாங்க வரைஞ்சு காட்டில ஒரு இலத்திரன் ஹைட்ரஜன் டிகிரி அந்த ஒன்றையுமே பிணைப்பு கொடுத்துட்டாரு. ஒட்சிசனோட பிணைப்பு ஏற்படுத்துறதுக்கு அந்த ஒன்றையே வழங்கிட்டாரு. இப்ப பிணைப்புன்றது எப்பயுமே அணுக்களுக்கு இடையில தான் உருவாகலாம். தனியே சும்மா பிணைப்பு இப்படி ரெண்டு இலத்திரனை சேர்த்து பிணைப்பாக்க முடியாது. ரைட், சோ அணுக்களுக்கு இடையில தான் நீங்க என்னத்தை காட்டலும்? பிணைப்பை காட்டலாம். சோ இது ஹைட்ரஜன் ஒட்சிசன் ரெண்டு கடல ஒரு பிணைப்பு உருவாகலும். அவங்க இலத்தின பங்கிட்டு பங்கிட்டு தணிக்கிறாங்க. இப்ப ரெண்டு இந்த வேற வேற இலத்தினங்கள் பங்கிட்டுக்கிறாங்க. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்கும். சோ பிணைப்பை காட்டுறீங்க. இந்த ரெண்டு இலத்தினம் சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்கும். ரைட், இப்படி பிணைப்பை தெளிவா காட்டி வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் லூயிஸ் கட்டமைப்பு. ஆனா தனிச்சோடி இலத்தினை கட்டாயம் வரையணும். பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன்களையும் காட்டணும். லூயிஸ் கட்டமைப்புல மிக முக்கியம். அது எங்க இரு பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன் இது ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு பிணைப்பா மாத்தினோம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பிணைப்பா மாத்திட்டோம். ரைட், இதான் லூயிஸ் கட்டமைப்பு. பாருங்க, இந்த தனிச்சோடி இலத்திரனையும் காட்டணும். ஒட்சிசன் இருக்கிற தனிச்சோடி இலத்திரன்களையும் இது பிணைப்பாக்க முடியாது. காரணம் என்ன? அது பிணைப்பு போக இல்லை. மீதி இலத்திரன்கள் ஒட்சிசன் தனிச்சோடி இலத்திரன்களாக இருக்கும். சரியா? இது ஒரு சோடி, இது ஒரு சோடி, மொத்தம் ரெண்டு தனிச்சோடி இலத்திரன்கள் இருக்குது. ரெண்டு சோடி இலத்திரன்கள், அது தனிச்சோடி இலத்திரன். அதே மாதிரி ரெண்டு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, ரெண்டு பிணைப்புகள் இப்ப H2O மூலக்கூறுல உருவாக இருக்குது. அப்ப லூயிஸ்ட கட்டமைப்புன்னு சொல்ற நேரம் உங்களுக்கு என்ன செய்யலாது? லூயிஸ்ட புள்ளி புள்ளடின்ற நேரம் பிணைப்பை காட்டாம இலத்திரனவை மட்டும்தான் காட்டணும். இப்படி ஆனா லூயிஸ் கட்டமைப்புன்னு வார நீங்க என்ன செய்வீங்க? லூயிஸ் கட்டமைப்புன்னு வார நேரம் அந்த பிணைப்பு இலத்திரன் ரெண்டையும் சேர்த்து ஒரு பிணைப்பா மாத்திடணும். அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. தனிச்சோடி இலத்திரங்களை அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டு கடையில ரெண்டு இலத்திரனை சேர்த்து ஒரு பிணைப்பா மாத்தி விட்டுறது, அவ்வளவுதான். கிளியரா இப்ப உங்களுக்கு லூயிஸ் புள்ளி புள்ளடிக்கும் லூயிஸ்ட கட்டமைப்புகள்ல வித்தியாசம் விளைஞ்சா? ஓ டீச்சர். ரைஹான் என்ன மாதிரி கிளியரா? ரைஹான் ஓட்டிக்க
ரைட் ஓகே குட். விளங்காட்டின்னு கேளுங்க. ரைட், பிரச்சனை இல்லை. நீங்க என்ன இது வரைகிற மெத்தட் தெரிஞ்சாங்கன்னு சொன்னா பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அந்த மெத்தடுக்கு உங்களுக்கு அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சா வரைஞ்சிட்டு போயிடுவேன். பாடமாக்கே இல்லை. பாடமாக்கினா எப்படியும் பிழை ஆக்குவீங்க, ஒரு இலத்திரனை விடுவீங்க. அது அது சாத்தியம் இல்லை. யாருமே லூயி கட்டமைப்பு புள்ளி கட்டமைப்பு பாடமாக்குறது இல்லை. அது எப்படி வருகிறது, என்னென்ன விஷயங்கள் அது வரைகிறது தெரிஞ்சுதான் நீங்க வரையணும். பாடமாக்கு இது ஒரு கஷ்டமாவே வராது. பாடமாக்குறதுன்னா மிச்சம் கஷ்டம். இது எப்படி பாடமாக்குறது வச்சு பாருங்க. எத்தனை பாடமாக்க போறீங்க, பாடமாக்க இயலாது. ரைட், பாடமாக்கினா எப்படியும் பிள்ளை விடுவீங்க. கேள்வி செய்யறது உங்களுக்கு கஷ்டம். பாடமாக்க வேணாம், சும்மா செய்யுங்க. ரைட் ரைட். நான் அப்ப அந்த கேள்விக்கே போறேன். ரைட், கேள்விக்கு போயிட்டு நாங்க ஒவ்வொண்டா பார்ப்போம், என்ன கேக்குறாங்கன்னு பார்த்துட்டு போவோம். ரைட், இப்ப நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டினது எதிடத்துல H2O வரைஞ்சு காட்டினேன். இப்ப அடுத்தது நான் வரேன். ரைட், உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னு பார்ப்போம். என்ன கேட்டீங்க? ரைட், என்னது இந்த இது முதலாக பாருங்க, CO2 H2O வரைஞ்சிட்டோம். H2O கட்டமைப்பு வரைஞ்சிக்கிறோம். ரைட், மூணையும் கிட்ட கிட்டே குயிக்க வரைஞ்சு கொள்வோம். ரைட், H2O வரைஞ்சு காட்டினதாலேக்கு என்ன வரைய இல்லை, சும்மா வரைஞ்சு காட்டுறேன். ரைட், எல்லாத்தையுமே நடுவில் ஆக்சிஜன் வந்துச்சு, இங்கால வந்து 2 ஹைட்ரஜனை வரைகிறீங்க. ஸோ அணுக்கள் எல்லாம் சரி. இப்ப பிணைப்பு ஏற்படுத்துறது ஹைட்ரஜனுக்கு ஒரு இலத்திரன், அதை கொடுப்பாரு பிணைப்புக்கு. அடுத்து அவர் ஒரு இலத்திரன் பிணைப்பு கொடுப்பாங்க. ஆக்சிஜன் வந்து தன் 2 இலத்திரங்களை ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் பிணைப்புல வைப்போம், மொத்தம் 2. மீதி இலத்திரங்களை வந்து தன்னகத்தை வச்சு கொள்ளும். ஆக்சிஜனுக்கு வலுவலு ஒட்டு இலத்திரங்கள் 6, அதுல 4 இலத்திரங்களை தன்னகத்தை வச்சுட்டு 2 இலத்திரங்களை தான் பிணைப்பு கொடுக்குது. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு பிணைப்பு உருவாகும், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு பிணைப்பு உருவாகும். ரைட், அடுத்தது NH3 அமோனியா. அடுகட்டாய் விட ஒரு NH3 ஒரு நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்துதான் அமோனியா உருவாகிறது. சோ ஒரு நைட்ரஜனை வரைகிறீங்க. ஹைட்ரஜன் எப்பயுமே அயல் அணுவாத்த மைய அணுவா வரப்போற நைட்ரஜன். ஹைட்ரஜன் எப்பயுமே சுற்றயல் அணுவாத்த வரப்போகுது. ஸோ ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன்? 3. அப்ப இந்த நைட்ரஜனை சுத்தி 3 ஹைட்ரஜனை போட்டுங்க. ரைட், 1 2 3. வடிவம் எல்லாம் முக்கியம் இல்லை. இப்ப கேள்வி நீங்க செய்யப்படுற சும்மா போடுங்க. நைட்ரஜனை சுத்தி 3 ஹைட்ரஜனை போட்டுங்க. இப்போ சரி, எல்லா அணுக்களையும் வாசிட்டோமா? ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன். ரைட், இப்ப பிணைப்பு வரையறதா இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் எப்பயுமே ஒரு இலத்திரன். ரைட், நைட்ரஜன் அணுவன் என்ன? நைட்ரஜன் அணுவன் 7. நைட்ரஜன் அணுவன் 7. அப்ப இலத்திரன் அமைப்பு குயிக்க எழுதுங்க. 2,5 வரும் சொல்லுங்க. நைட்ரஜனுக்கு இலத்திரன் அமைப்பு 2,5. எஸ் குட், 2,5 வரப்போ இப்ப சொல்லுங்க, இதுல வலுவல ஓட்டு இலத்திரங்கள் எத்தனை? நைட்ரஜன் வலுவல ஓட்டு இலத்திரன்கள் வலுவல ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எத்தனை? எத்தனை இலத்திரங்கள் வலுவல ஓட்டுல இருக்குது? கடைசி 5 5 இருக்குது. 5 5. இறுதி ஓட்டுல இது கடைசி சக்தி மட்டத்துல 5 இலத்திரன் இருக்குது. அப்ப கடைசி சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரனை வச்சுதான் நீங்க இந்த பிணைப்பெல்லாம் வரையணும். மத்ததை கன்சிடர் பண்ற இல்லை, இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. கடைசி நீங்க இலத்திரன் எழுதும் போது கடைசி எத்தனை இலத்திரன் வருது அதை மட்டும் எடுத்துதான் இங்க வரையப்போங்க. அப்ப ஹைட்ரஜன் பிரச்சனை, ஹைட்ரஜன் எப்பயும் 1 தானே. அப்ப இலத்திரன் எழுதிக்க தேவை 1. ரைட், நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 7 என்ற தர 2,5 5 வரப்போம். 5 தான் இப்ப பார்க்க போறோம். அப்ப 5ல அவர் என்ன செய்வார்? இப்ப 3 ஹைட்ரஜன் நீக்கிறார். அப்ப 3 ஹைட்ரஜனோட ஒவ்வொரு பிணைப்பை தனித்தனியா ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு இலத்திரனை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஹைட்ரஜன் சொல்றது ஒரே ஒரு பிணைப்பை தான் அவர் எப்பயும் உருவாக்குவாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பு உருவாக இது ஹைட்ரஜனோட ஒருத்தர் பிணைப்பு ஏற்படுத்த போறாருன்னா ஒரு பிணைப்பு தான். அங்க 2 எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பு வராது ஒரு நாளும். இந்த ஹைட்ரஜன்றது ஒரு பிணைப்பை தான் ஏற்படுத்துவாரு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப இங்க அப்ப நைட்ரஜனுக்கு ஒன்று இல்லை. நைட்ரஜன் 3 வர மேக்சிமம் உறுதியா அது உருவாக்கும். 4 எல்லாம் உருவாக்கும். 4 வந்தா ஏற்றம் வரும். A-level படிப்பேன் நீங்க. நைட்ரஜனை விடுங்க, ஏன்னா நைட்ரஜனை சுத்தி நிறைய அணுக்கள் இருக்கிறேன். அப்ப ஹைட்ரஜன் சொல்றது, ஹைட்ரஜன் வந்து எப்பயுமே ஒரு பிணைப்பை தான் ஏற்படுத்தும். அப்ப ஒரு பிணைப்புக்கு ஹைட்ரஜன் ஒரு இலத்திரனை கொடுப்பாரு, நைட்ரஜன் ஒரு இலத்திரனை கொடுப்பாரு. அப்ப நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனோட பிணைப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு இலத்திரனை கொடுக்கணும். அப்ப மொத்தம் அவர் எத்தனை ஹைட்ரஜனோட கொடுக்க போறாரு? இவரோட ஒரு இலத்திரன், இவரோட ஒரு இலத்திரன், இவரோட ஒரு இலத்திரன், மொத்தம் 3 இலத்திரனை கொடுத்தால் 5ல 3 போனால் அவற்றை 2 வலுவல ஓட்டுல 2 தனித்தோட இலத்திரங்கள் மீயும். அந்த 2ஐயும் தன்னகத்தை வச்சுக்குவாரு. சோ அவர் இருக்கிற 5ல 3 பிணைப்பு கொடுக்கணுமே. சோ உங்க இந்த ஹைட்ரஜனோட ஒரு இலத்திரன், கீழே உள்ள ஹைட்ரஜனோட பிணைப்பு ஏற்படுத்த ஒரு இலத்திரன், இங்க உள்ளதோட ஒரு இலத்திரன். சோ 5ல 3 போனா 2. சோ 2 வந்து தன்னகத்தை வச்சுக்கும். சோ 2 வச்சுட்டு மத்த எல்லாம் பிணைப்பு கொடுத்துட்டு ஒவ்வொரு இலத்திரனை கொடுத்துட்டு ஒரு ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பு ஏற்படுத்துது. இப்ப ஹைட்ரஜன் என்ன செய்வாரு? தன்னகத்தை இருக்கிற ஒரு இலத்திரனை பிணைப்பு கொடுப்பாரு. சோ இவர்கிட்ட இருக்கிற இலத்திரன் இங்க கொடுக்குறாரு, இவர் இங்க கொடுக்குறாரு. சோ கொடுத்து 2க்கு மடியில பிணைப்பு உருவாக்கும். சோ இதை நாங்க சேர்த்து ஒரு பொண்டா காட்டிடுவோம். ப்ளூ ஸ்ட்ரக்சர்ல இது அப்படியே ஒரு பிணைப்பா காட்டிடுவோம் நாங்க.
இதில் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது? இது புள்ளி புள்ளடி லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ண்டா இப்படி வரப்போகுது. நான் வரைஞ்சதன் படி ரைட் இப்படி. இடம் முக்கியம் இல்லை, அணுக்கள் இருக்கிற இடம் முக்கியம் இல்லை. ரைட், பிணைப்பு எல்லாம் நீங்க சரியா காட்டிக்கிறதா முக்கியம். வடிவம் இடம் எல்லாம் முக்கியம் இல்லை. இந்த ஹைட்ரஜனுக்கு இங்கே காட்டாம மேல காட்டிக்கவும் மேல அவ்வளவு பிரச்சனை இல்லை. முக்கியமா நீங்க பார்க்கணும் சரியா பிணைப்பு எல்லாம் காட்டிக்கிறீங்களா, தனிச்சோடு இலத்திரங்கள் குறிச்சிக்கிறீங்களான்றது முக்கியம். சோ இது வந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னா இப்படி வரும். லூயி கட்டமைப்புனா இப்படி, லூயி புள்ளடின்னு சொன்னா இப்படி. புள்ளடி எல்லாமே இலத்திரங்களை காட்டி வரைஞ்சிக்கிறீங்க. இங்க என்ன செஞ்சீங்க, இந்த பிணைப்பை வந்து 2 இலத்திரனை சேர்த்து அது பிணைப்பா காட்டிட்டீங்க. ஒரு பிணைப்புல 2 இலத்திரன். சோ இந்த இதுவும் சேர்ந்த ஒரு பிணைப்பு உருவாக போகுது. வித்தியாசமான இலத்திரனா சேர்ந்ததும் ஒரு பிணைப்பு உருவாக்கும். இந்த அணு கொடுத்தது அந்த அணு கொடுத்தது. இவற்றில் இருக்கிற 2 இலத்திரன் சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாகாது. இது அவருடைய இலத்திரன் தனியே. இன்னொன்றோட சேர்ந்து அது பிணைப்பு ஏற்படுத்தும் போது மாத்திரம்தான் பிணைப்பு உருவாகுமாங்க. சோ இது ரெண்டுகள் ஒரு பிணைப்பு, அது பிணைப்பா காட்டிட்டோம். இந்த 2 இலத்திரன் சேர்ந்து ஒரு பிணைப்பு, அது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, சொன்ன ஒரு பிணைப்பு காட்டிட்டு நைட்ரஜன் இருந்த 2 இலத்திரன் மீதி தனிச்சோடி இலத்திரன் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் அது பக்கத்துல எழுதி காட்டணும். சோ இது லூயி கட்டமைப்பு, மேல உள்ளது லூயிட புள்ளி கட்டமைப்பு. சோ ஏதாவது ஒன்றை வரைஞ்சிட்டு நீங்க இதை செஞ்சுட்டு போகணும். உங்களுக்கு இது ஈஸிண்டா இதை வச்சுங்க, இது ஈஸிண்டா இதை வச்சுங்க. ரெண்டும் தேவையில்லை, நான் உங்களுக்கு விளங்க கொண்டதுக்காக வரைஞ்சு காட்டினேன். H2 வந்து ஏற்கனவே வரைஞ்சு காட்டினேன். லூயி கட்டமைப்பு இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு வரும். இது ரெண்டும் தனித்தனி அப்படியே இருக்கும். ரைட், அடுத்தது என்ன, அமோனியா வரைஞ்சிட்டோம், H2O நீர் வரைஞ்சிட்டோம், CO2 கார்பன் நீர் ஆக்சைடு. சோ கார்பன் சைட்ல என்ன பாருங்க, ஒரு சியும் 2 ஆக்சிஜனும். சோ சி வந்து நடுவுல வரப்போறாரு, ஆக்சிஜன் வந்து வெளியில வரப்போறாரு. ரைட், CO2 இதோட கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. CO2 நடுவுல சி தான் வரணும், வெளியில ஆக்சிஜன். ரைட், ஓகே. பாருங்க இதுல வந்து இப்ப கார்பன் நடுவுல வரதானே. இப்ப என்ன செய்ய போறாங்க, இலத்தில வேணும். ஆக்சிஜனுக்கு ஏற்கனவே இலத்தில எழுதிக்கிறோமா, இங்க எழுதிப்போம். அழிச்சிட்டு எகைன் எழுதிப்போம். ஆக்சிஜன் அணுவன் வந்து எத்தனை, 8. அப்ப ஆக்சிஜனுக்கு இலத்தில எழுதினா எப்படி வரப்போகுது, ஆக்சிஜனுக்கு குயிக்கா சொல்லுங்க. ஆக்சிஜன் இலத்தில அமைப்பு, ஆக்சிஜன் இலத்தில 2,6. குட். இது வந்து ஆக்சிஜன், இது வந்து ஆக்சிஜனுக்கு எழுதினது சரியா. இது வந்து ஆக்சிஜன். ரைட், அடுத்த நீங்க சொல்லுங்க கார்பன். கார்பன் இலத்தில அமைப்பு சொல்லுங்க. கார்பன் 2,4. 2,4. குட். கார்பன் அணுவின் 6, அப்ப 2,4. ஆக்சிஜன் அணுவின் 8, அப்ப 2,6. இது ஓ, இது சீனு போட்டிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. ரைட், காட்டுறதுக்காக. இப்ப இந்த 2 சம்மந்தப்பட்டதால அவங்க இலத்திரன் எழுதிட்டேன். இப்ப இங்க சம்மந்தப்பட போற இலத்திரன் யாரு, இந்த 4 தான் கார்பன்ல சம்மந்தப்படும். ரெண்டு பேர் தான் கடைசி ஓட்டுல இருக்கிறவரு. ஆக்சிஜன்ல சம்மந்தப்பட போற யாரு, இந்த 6 தான். இங்க நீங்க தனிச்சோடி பிணைப்பு ஜோடிக்கெல்லாம் போக போற இந்த கடைசியில இருக்கிற இலத்திரங்கள் மட்டும்தான். அவஸ்து கார்பன் நடுவில் இருக்கிற நிரப்பிட்டு கார்பனுக்கு மொத்தமா 4 இலத்திரங்கள் இருக்குது கடைசியில. அந்த 4ல அது என்ன செய்யும், இப்ப இது ஒட்சிசனுக்கு வந்து 2 பிணைப்பு உருவாக்கியலும், ஒன்றையும் உருவாக்கியலும். அதுக்கு 2 உருவாக்கினா அது உறுதி. ஒட்சிசன்ல உறுதின்னு சொல்றது அது பலமுறையில் உறுதி வரையிலும். ஒட்சிசனுக்கு வந்து மேக்சிமம் அவருக்கு ஏற்றம் வராம 2 பிணைப்பு அவர் உருவாக்கலாம். 2 பிணைப்பு ஒட்சிசனுக்கு உருவாக இயலும். அப்ப கார்பனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா கார்பனுக்கு எத்தனை இலத்திரங்கள் தேவைப்படுது, இன்னும் 4 இலத்திரங்கள் வேணும் அது உறுதியாகிறதுக்கு. ஏன்னா 8 உறுதி. சோ 4 இலத்திரங்கள் தேவை. அப்ப எத்தனை இலத்திரங்கள் தேவையோ அத்தனை எண்ணிக்கையான பிணைப்பு அவர் உருவாக்கணும். ஒரு பிணைப்பு உருவாக்கினா அவருக்கு ஒரு இலத்திரங்கள் கிடைக்கும், அப்ப 5 ஆகும். இன்னொரு பிணைப்பு உருவாக்கினா 2 பிணைப்பு, மொத்தம் 2 இலத்திரங்கள் கிடைக்கும். பிணைப்பின் மூலமா ஒரு இலத்திரம் வருது எக்ஸ்ட்ரா, அப்ப 6 ஆகும். 3 வந்தா அப்படி. சோ அப்ப 7 ஆகுது. 4 பிணைப்பு உருவாக்கினா மொத்தம் 8 இலத்திரங்கள் கிடைச்சிடும் அவருக்கு. 4 பிணைப்பு உருவாக்கினா அந்த பிணைப்பு 4லையும் ஒன்று அவருடைய இலத்திரன், அடுத்தது மத்த ஒரு இலத்திரனே. எக்ஸ்ட்ரா ஒரு 4 8 ஆகுது, அப்ப மொத்தம் 8 ஆகும். அப்ப இவருடைய இலத்திரன் வந்து கடைசி இலத்திரன் 8 வேணுமா இருந்தால் அவர் உறுதி அடையறதுக்கு 8 வேணும். 4 இலத்திரங்கள் இவரு தேவை. அப்ப 4 பிணைப்பு அவர் உருவாக்கணும். ரைட், 4 பிணைப்பு. அப்ப இங்கால இருக்கிற ஆக்சிஜனோட 2 பிணைப்பு உருவாக்குவாரு, இங்கால இருக்கிற ஆக்சிஜனோட 2 பிணைப்பு உருவாக்குவாரு. சோ பாருங்க, கார்பனுக்கு 4 பிணைப்பு உருவாயிட்டு, இந்த கார்பன் ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு பிணைப்பு, ஒரு மொத்தம் 2 பிணைப்பு. அப்போ ஒரு கார்பனுக்கு ஒரு சிஓக்கு மேல 2 பிணைப்பு உருவாகிறே. அது கார்பனுக்கு இன்னும் 4 இலத்திரங்கள் வந்தா தான் உறுதி அவரு. எஸ், 8 கிளாஸ் இதுன்னு போட்டிக்கிறீங்க. அதான் என்ன செய்யல, ஒரு 1.5 hours செய்யணுமே நாங்க கிளாஸ். பிரச்சனை இல்லை, கிளாஸிக்கிறாக்க லீவ் ஆகிட்டு ரெக்கார்டிங் சரி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்டா, இப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டைம் கஷ்டம் தான். நான் எல்லாரும் கட்டாயமோட டைம் டேபிள் எல்லாரும் அனுப்புங்க. இன்றைக்கு அனுப்பினாக்க திரும்ப அனுப்ப தேவையில்லை. இன்றைக்கு அனுப்பாம ஏற்கனவே அனுப்பினாக்க கொஞ்சம் எகெயின் அனுப்பி வைங்க. உங்களோட AM PM அந்த கிளாஸ் மார்னிங் AM PM எல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பி வைங்க. அப்ப எனக்கு ஈஸியா பார்த்து எகெயின் ஒரு டைம் டேபிள குயிக்கா போட்டுக்கணும். சரியா, ரைட்.
சரி எல்லாருமே லைவா படிக்கத்தான் விருப்பம் இல்லையா? ரெக்கார்டிங் பார்க்கறதை விட நேரடியாக வந்து தான் உங்களோட டவுட் கேட்டு நீங்களும் பேசி எல்லாம் படிச்சதான் ஈஸியாயிக்கும். ஸோ ரெக்கார்டிங் பார்க்கறது விருப்பம் குறவு எல்லாரும். ஸோ அதனால டைம் டேபிள் எல்லாரும் அனுப்புங்க கட்டாயம். சரி இன்றைக்கு அனுப்பினாக்கள் ஓகே. இன்றைக்கு அனுப்பாம ஏற்கனவே அனுப்பினாக்கள் திரும்ப அனுப்பி வைங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள. அதை நான் குரூப்ல போட்டிக்கிறேன். இன்றைய பிரச்சனை இல்லை, ரெக்கார்டிங் தாரேன். ரைட், இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் பார்க்கலாது. பேமெண்ட் கிளாஸ் தானே, யார் யாருக்கு லிங்க் தரனா அவங்க மட்டும்தான் பார்க்கலுமா இருக்கும். ஸோ அதுக்கும் கொஞ்ச நாள் நான் இல்லாமக்கிடுவேன். ரைட், பார்க்கலாம் ப்ரைவேட்ல போட்டுருவேன். ஸோ அதனால வச்சுட்டிக்கப்பட ரெக்கார்டிங் எல்லாம் குயிக்காக பார்த்து முடியுங்க. ரைட், இப்போ நேற்று மேலே சேர்ந்தாக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நாள் கொடுத்தீங்க 1 மந்த், அவங்க எல்லாம் பார்த்து முடியணுமே. ஸோ இந்த கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் வேண்டாக்கள் தருவேன். அடுத்த கிளாஸுக்கு போது பார்த்துக்கணும் நீங்க. ரைட், ஓகே. கிளாஸ் இல்லாத பரவாயில்ல, லீவ் ஆகினா லீவ் ஆகிட்டு என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங்க மீதி உள்ளதை ரெக்கார்டிங்ல பார்த்துங்க. ரைட், ஓகே தருணியா. ரைட், பார்த்தேன்னு சொன்னால் CO2 கார்பன் வந்து என்ன செய்யணும், இன்னும் 4 எத்தனை வந்தால் தான் அவருக்கு 8 ஆகும். அப்போ அவருக்கு உறுதியாகிடும். அப்போ இன்னும் அவர் 4 பிணைப்பு உருவாக்கினது, ஒரு பிணைப்பின் மூலமாக அவருக்கு ஒரு இலத்திரன் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. இந்த பிணைப்பு ஒன்றுல கார்பன் ஒரு இலத்திரனும் ஆக்சிஜன் ஒரு இலத்திரனும் மிகுது. அது ரெண்டும் இப்போ கார்பனுக்கும் சொந்தம், ஆக்சிஜனுக்கும் சொந்தம். அப்போ ஒரு பிணைப்பு உருவாக்குறதுல என்ன பயன் அவருக்கு, மற்றவர் இலத்திரன் அவருக்கு கிடைக்கிறதால தான் அவர் அப்படி பூர்ணமாகிறாரு, மேலதிக இலத்திரனால பூரணமாக உறுதியாகிறாரு. அப்ப இவருக்கு 4 இலத்திரன் தேவைப்பட்டதான் 8 ஆகும். அப்படின்னு அவர் 4 பிணைப்பு உருவாக்கினதான் அவருக்கு அந்த 4 இலத்திரன் வந்து சேரும். ஒட்சிசனோட அப்ப ரெண்டு பிணைப்பு உருவாக்குவாரு. இங்கால 2 பிணைப்பு, இங்கால 2 பிணைப்பு. அப்ப இந்த ஒரு பிணைப்புல யார் யார் இலத்திரன் நீக்குது, கார்பன் ஒரு இலத்திரனும் ஒட்சிசன் ஒரு இலத்திரனும். இந்த பிணைப்புலையும் ஒட்சிசன் ஒரு இலத்திரன், கார்பன் ஒரு இலத்திரன். இந்த பிணைப்புலையும் கார்பன் ஒரு இலத்திரன், ஒட்சிசன் ஒரு இலத்திரன். இந்த பிணைப்புலையும் கார்பன் உண்டு, ஒட்சிசன் உண்டு. இப்ப கார்பன் மையானு இவர் தனிச்சோறு இலத்திரன் எப்படி பாக்குற, கடைசியாக ஒரு எத்தனை இலத்திரங்கள் இருக்கு, அவனுக்கு 4. அப்ப 4ஐயும் ஒரு பிணைப்பு கொடுத்துட்டாரு பாருங்க. இன்னொன்று 2 3 4. ஸோ இதை வந்து நான் லூயிஸ் கட்டமைப்புல வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. கார்பன் இலத்திரனை பார்த்தீங்கன்னு சொன்னா கார்பன் தண்ட 4 இலத்திரனையுமே, கடைசி ஓட்டில் இருக்கிற 4 இலத்திரன்களையுமே பிணைப்பு கொடுத்துட்டாரு. ஸோ அப்ப அவர் தனியா காட்டுறதுக்கு ஒரு இலத்திரனும் இல்லை, தனியா காட்டுறதுக்கு ஒரு இலத்திரம், அப்ப தனிச்சொல் இலத்திரங்கள் இல்லை, அப்ப காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க காட்ட இல்லாது, லூயிஸ் கட்டமைப்புல தனிச்சொல் இலத்திரங்கள் காட்ட முடியாது. காரணம் வந்து இல்ல, அவர்கிட்ட 4ஐயுமே பிணைப்பு கொடுத்துட்டாரு பாருங்க, 4ஐயுமே பிணைப்பு கொடுத்துட்டாரு. ரைட், இப்போ ஒட்சிசனுக்கு வருவோம். சரிதானே, ஒட்சிசனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒட்சிசனை பாருங்க எத்தனை இலத்திரன் நிற்குது, 6 இலத்திரங்கள் நிற்குது. அதுல இங்க என்ன செய்வாரு, ஒரு இலத்திரனை கொடுப்பாரு. இங்க இதோட சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்கணும். இந்த கார்பன் இந்த இலத்திரனோட இந்த ஒட்சிசன் ஒரு இலத்திரன் சேர்ந்தா இன்னொரு பிணைப்பு உருவாகும். அந்த ஒரு பிணைப்பா காட்டிக்கணும். சைனை கொண்டு கொடுப்பாரு, இவரோட ஒரு பிணைப்பு உருவாக்குறதுக்கு இன்னொன்று கொடுப்பாரு. ஸோ இந்த ஒட்சிசன் என்ன செய்வாரு, தன்ட்ட இருக்கிற ஒரு இலத்திரன் இதோட ஒரு பிணைப்பு உருவாக்குறதுக்கு கொடுப்பாரு உண்டு. சரியா, இந்த ஒட்சிசன் வந்து இதோட பிணைப்பு உருவாக்க ஒரு இலத்திரனையும் இதோட பிணைப்பு உருவாக்கி இன்னொரு இலத்திரனையும் 2 இலத்திரனை கொடுத்துட்டாரு பிணைப்புக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்கிட்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிணைப்பு இந்த பிணைப்பு மூலமா காட்டிக்கிறார். இதெல்லாம் பிணைப்பு ஈடுபட்ட இலத்திரங்கள். கார்பனை தனிச்ச ஒரு இலத்திரன் இல்லை, ஸோ அதனால காட்ட இல்லைன்னு. சரியா, அது அப்படியே வச்சு 4 பேத்து பிணைப்பு. ஆனா ஒட்சிசனை பொறுத்த வரைக்கும் வலுவல ஓட்டில் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. 6ல் அவர் எத்தனை பிணைப்பு கொடுத்துக்கிறாரு, இந்த ஒட்சிசன் எத்தனை பிணைப்பு கொடுத்துட்டாரு, இந்த ஒட்சிசனுக்கு அப்ப எத்தனை தனிச்ச ஒரு இலத்திரங்கள் மீயும், எத்தனை எஞ்சும், 4. எஸ் குட் 4. அது 6ல் 2 பிணைப்பு பேத்து, அவ மீதி 4. அந்த 4ஐயுமே சோடி சோடியா காட்டினேன்னா சரி, இந்த 2 அடுத்த 2ஐயும் சேர்த்து கிட்ட கிட்ட சோடி சோடி இலத்தினா காட்டிக்கணும். ரைட், இவருக்கு அதே மாதிரி 2 கொடுத்துட்டாரு, மற்ற 2 அவர்கிட்ட தனிச்சோடி இலத்திரங்களா ஆகிக்கும். இது பிணைப்புல ஈடுபடாத இலத்திரங்கள், இது 2 பிணைப்புல ஈடுபடாத இலத்திரங்கள். இதுக்குள்ள வாரதெல்லாம் பிணைப்புக்குள்ள ஈடுபட்ட இலத்திரங்கள். அந்த பிணைப்புல ஈடுபட்ட இலத்திரங்களை தான் நான் பாருங்க பொண்டாக காட்டிக்கிறோம், நாங்க பிணைப்பாக காட்டிக்கிறோம். ரைட்டா, ரைட். அப்ப இது ரெண்டு மெத்தட்லயும் வரைஞ்சு காட்டிக்கிறேன். CO2 வந்து புள்ளடியிலையும் காட்டிக்கிறேன், லூயி கட்டமைப்புலையும் உங்களுக்கு காட்டிக்கிறேன். சரியா, அவர் அமோனியாவும் அந்த மெத்தட்ல காட்டிக்கிறேன். H2ஐயும் வேணும் அப்படி வரைவோம் நாங்க. ரைட், 2 மெத்தட்லையும் காட்டிக்குவோம். H2ஐயும் லூயிஸ் கட்டமைப்பையும் வரைகிறேன். எப்படி வரைகிற, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பிணைப்பு ஆக்சிஜன், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பிணைப்பு ஹைட்ரஜன். ஸோ ஒட்சிஜனுக்கு தனி இலத்திரங்கள் 2 சோடி, இது ஒரு சோடி ஒரு சோடி, மொத்தமா 2 சோடி, மொத்தம் 4 இலத்திரங்கள். 2 சேர்த்து சேர்த்து எழுதுறது சோடி சோடியா தானே பொதுவாக காட்டுவோம் நாங்க. காட்டினதுக்காக பிணைப்பு உருவாகாதாயின இலத்திரங்களை மட்டும் சோடி சோடியா அப்படி காட்டி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரியா, ரைட். இப்ப கேள்வியை நாங்க பார்ப்போம். இது எல்லாரும் கிளியரா, நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சது ஓகேயா, அது சொல்லுங்களேன். ஒன்றாவது இந்த வரைஞ்சது எல்லாம் ஓகே எல்லாருக்கும். 2 கட்டமைப்பு ஏ வரைஞ்சேன், ஒன்று புள்ளி புள்ளடி, அடுத்த லூயி கட்டமைப்பு.
ரெண்டே நீங்க வரைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்காக நான் ரெண்டையும் வரைஞ்சிக்கிறேன். ஒன்றை வரைஞ்சி உங்களுக்கு செய்யலை. இது ஈஸியோ எதை வச்சு உங்களுக்கு செய்யலுமோ அதை செஞ்சு கொள்ளலாம். ஆனால் நீங்க ஒரு விஷயம் தெரியணும். இப்படி ஸ்ட்ரக்சர் லூயிஸ் கட்டமைப்பு வேற வரைகிறீங்களா இருந்தா பிணைப்புல ஒரு பிணைப்புல ரெண்டு இலத்திரம் தான் நீக்கும். அதுல ஒரு பிணைப்புல ரெண்டு வகையான இலத்திரம் நீக்கும். மற்ற ரெண்டு பேருடைய இலத்திரங்கள் நீக்கும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இந்த ஒரு பிணைப்புல ரெண்டு இலத்திரம் தான் நீக்கும். அந்த ரெண்டு இலத்திரன்றது இந்த அணுவால வந்ததும் இந்த அணுவால வந்த ஒவ்வொரு இலத்திரங்கள் அதை விளங்கி வச்சுக்கணும். புள்ளி புள்ளி அடிக்கட்டமைப்பு வரைஞ்ச தெளிவா விளங்குறேன் உங்களுக்கு. கிளியரா விளங்கும். அந்த பிணைப்புல மற்ற ரெண்டு இலத்திரம் சேர்ந்துதான் வந்திருக்கிற அப்படின்றது. ரைட், இது உங்களுக்கு கிளியரா எல்லாருக்கும். புள்ளி புள்ளி அடிக்கட்டமைப்பு என்ற ஸ்ட்ரக்சர். இன்னும் டவுட் இருக்குறேன்டா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன டவுட்ன்றதையும் சொல்லுங்க. கிளியர்ண்டா கிளியர்ண்டுங்க. ரைட், ஓத்தரா குயிக்கா. கிளியர் டியர். ஓகே, எல்லாருக்கும் குயிக்கா சொல்லுங்க. ஒருத்தர் தானே சொல்லிக்கிறீங்க. ஓ டீச்சர் கிளியர். சார். ஓகே. ஓகே குட். கிளியர்ண்டா கிளியருங்க. இல்லாட்டி பிரச்சனை அகைன் சொல்லுங்க. எவ்வளவு டவுட் இருக்கு நான் நான் படுத்துவேன். சரியா? இது வந்து பாருங்க, நாங்க எத்தனை கேள்வி செஞ்சுக்கிறோம்? 2ன்னு நினைக்கிறேன். ரைட். ஆனா எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கு இல்லையா? இவ்வளவு கட்டமைப்பெல்லாம் சொல்லி தராம எனக்கு என்ன செய்யலாம்? கட்டமைப்பு வரைஞ்சு போட்டு கேள்விக்கு மட்டும் விடையே சொல்லி தந்துட்டு போகலும். ஆனா இதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரே வரைய தெரியாட்டி எப்படி நீங்க செய்ய போறீங்க? இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை வந்துடும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி நீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டிய விலங்கு படுத்தலன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த கேள்வி உங்களை டிஸ்கஸ் பண்ணி போனதுல பிரயோசனம் இல்லை. இப்போ நீங்க எந்த ஒரு கேள்வி ஸ்ட்ரக்சர் சம்மந்தமா இருந்தாலும் எம்சிக்யூஓ ஸ்ட்ரக்சரோ எஸ்ஏயோ கட்டமைப்பு வரைய வந்தாலும் கொஞ்சம் சரியா வரைய ட்ரை பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியா வரைவீங்க. ஸோ அதுதான் என்ன நோக்கம். ரைட், கேள்விக்கு விட எழுதிட்டு போனா எனக்கு எப்பயோ அந்த 40 கேள்வி முடிஞ்சிக்கும். அப்படி எல்லாம் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ நீங்க மறந்ததுகளை ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. அதனால நாங்கள் கொஞ்சம் மெதுவாக போனாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் சொல்லி தந்துட்டு போறேன். ஸோ கிளாஸுக்கு வந்து அவங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு சொல்லுங்க. ரைட், கட்டாயம் உங்களோட கமெண்ட்ஸ் வேணும் எனக்கு. சென்ட் பண்ணி வைங்க. ரைட், கிளாஸ் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு தேவை, இல்லாட்டி நாங்கள் போகிற மெத்தட் ஓகேயா, இல்லாட்டி நான் குயிக்காக கேள்வியை மட்டும் எல்லாம் படிச்சுட்டு இப்படி டீப்பாக எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் போகவான்றது உங்களுக்கு என்ன விளங்க செல்லுங்க. ரைட், அதை பார்த்து நாங்கள் கிளாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு விளங்குது இப்படி செய்யறதா நல்ல முடியும். நீங்க நிறைய பேர் கேட்டுதான் நான் விளம்பரப்படுத்துறேன். உங்களுக்கு ஒவ்வொரு டவுட் இருக்குது எல்லாருக்கும். இப்போ டவுட் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரைய போறீங்க இல்லையா? அந்த கேள்வி எல்லாம் படுத்தி போடுறதுக்கு எனக்கு மிச்சம் டைம் கிடைக்காது. எனக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி விடையை தந்துட்டு போயிடும். எப்ப நான் அப்படி செய்யணும்? இந்த கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வர போறேன், அது ஓகே. பட் உங்களுக்கு இதுதான் திரும்ப வரும் மைண்ட் இல்லையே இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் வரைய தெரியணும், அது எப்படி கண்டுபிடிச்சன்றது தெரியணும், இல்லாட்டி பிரயோசனம் குறவு உங்களுக்கு. ஸோ அதனாலதான். ரைட், ஓகே. அப்ப இந்த கட்டாயம் பறிஞ்சு எல்லாருக்கும் ஓகே நினைக்கிறேன். அப்ப நீங்க புக்ல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் திரும்ப திரும்ப பாருங்க. அதுக்கு ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சு பாருங்க. தனியா வரைஞ்சு பாருங்க. ஒரு தாள் எடுத்து திரும்ப திரும்ப புள்ளி புள்ளடியையும் வரைங்க, லூய் கட்டமைப்பையும் வரைங்க. புக்ல இருக்கிறத ஒப்பிட்டு பாருங்க, வரைஞ்சே சரியாண்டு. டவுட்னா எனக்கு அனுப்புவீங்க, நானும் பாக்குறேன். ரைட், புக்ல உள்ளதை பார்த்து விளங்க இல்லைன்றாலும் எனக்கு அனுப்புவீங்க ஏதோ. ரைட், அப்ப அதுக்கு லூய் கட்டமைப்புல தெளிவாயிருங்க. சம்பந்தமா நிறைய கேள்வி வர சான்ஸ் இருக்குது. பார்ட் 1லயும் வர சான்ஸ் இருக்குது, பார்ட் 2லயும் வரும். சரியா? ரைட், அப்ப கேள்வி போம். நாங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிளியர் என்றதால் இது நீர் H2O, இது அமோனியாடு ஸ்ட்ரக்சர் இரண்டும், இது CO2. முதலாவது என்ன சொல்றாங்க? இப்போ உங்களுக்கே செய்யலாம். விட என்னென்ன நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்களே குயிக்க பாப்போம். 20ஆம் கேள்வி கோத்திரமணி ஆன்சர் என்ன? 1வது டீச்சர். 1வது டீச்சர். எல்லாரும் 1ஆவதா? 2 பேர். ரைட், எல்லாரும் உண்டுன்றீங்க பாப்போம். இப்ப கிளியரா செஞ்சீங்க நீங்க இந்த கேள்வி? கிளியரா செஞ்சீங்க, சும்மா செஞ்சீங்களா? விடையை பார்த்து